எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா SAS சின்டெக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களுக்கு நம்ம HTML CSS வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். HTML ஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம், .html கிரியேட் பண்ணுவோம் கரெக்டாக. அண்ட் CSSனா .css கிரியேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், SAS ஃபைலை வந்து நம்ம வந்து .SCSS கால் பண்ணுறோம். ஸோ ஏன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் போய் பார்த்துடலாம். ஸோ கூகுள் போய்க்கோங்க, கூகுளில் போய்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா google.com அண்ட் நீங்கள் நான் டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளி SAS சின்டெக்ஸ். கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் லிங்க்கு. அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், சின்டாக்ஸில் வந்து SAS சப்போர்ட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா SCSS, ஓகே, அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா SASன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதான் Indented SASS. ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் புரியல அப்படின்னா கவலைப்படாதே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நெட்டில் பார்க்குற ஓகே, ஸோ நம்ம வேஸ் கூட எங்கே இருக்குங்க இருக்கா. ஸோ பேசிக்கலி SASஸும் SCSஸும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, என்னென்னா 2-3 சின்டாக்ஸ் மட்டும் உங்களுக்கு ரைட்டாக டிஃபர் ஆகும். ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம டாக்குமெண்டேஷனில் பார்த்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, 2 டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து SCSS அண்ட் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த Indented SASS தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ நான் வந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து .sasன்னு இருக்குது. ஓகே, ஸோ இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா VS கோடில் போயிட்டு சேம் இந்த SAS ஃபைலில் வந்து நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மேபி என்ன வச்சுக்கலாம், Indented வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஏன்னா மெயின் நம்ம திருப்பி நம்ம கிரியேட் பண்ண தேவையில்லை, Indented அண்ட் இந்த மாதிரி நான் வந்து SCSS பதிலாக SAS, ஓகே, இந்த லாங்குவேஜோட பேர் SAS, அதை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்டர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், SAS இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து ஜூம் பண்ணுறேன் பாருங்க, அழகாக சிம்பிள் வந்து SAS சொல்லிட்டு காமிக்குது. இது வந்து வெறும் S தான் காமிக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சு வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா SAS உருவாக்கும் போது, ஓகேவா, SAS வந்து உருவாக்கும் போது அவங்க ஃபஸ்ட்டு இந்த சின்டாக்ஸ் தான் வந்து உருவாக்குனாங்க. ஓகேவா, அதாவது Indented SASS. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த ஃபைல் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு CSS ஃபைல்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து main.css நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து CSS ஃபைல் கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து உங்கள் கம்பெனி, ஓகே, உங்கள் கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து CSSலேருந்து நம்ம வந்து SAS கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளி அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே SAS நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் கரெக்டாக. ஃபைன். ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஆனால் Intendedல எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்களேன், எரர் உங்களுக்கு வராது. அட் தி சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் டெக்ஸ்ட் தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாமா, வாட்ச் SAS. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SASக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எரர் ஷோ ஆகுது. என்ன எரர், invalid CSS ஆஃப்டர் அண்ட் ஸோ சொல்லி காமிக்குது. ஸோ கம்பைலேஷன் எரர் சொல்லி காமிக்குது. கம்பைலேஷன், ஸோ ஏன் கம்பைலேஷன் எரர் அப்படின்னா நீங்கள் சின்டெக்ஸ் வந்து தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னா SAS வந்து இன்டென்ட் பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் Python யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், எல்லாமே இன்டென்ட் பேஸ் பண்ணி தானே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணினாலுமே சரி, டெஃப் அப்புறமா ஃபங்க்ஷன் நேம், ஸோ மாதிரி மெயின் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அப்படி பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ இங்கே வந்து உங்களோட பிரிண்ட் ஆகணுமா இல்லை என்ன ஆகணும் அது மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. சேம் சின்டெக்ஸ் தான் இங்கேயும். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் வந்து இது மாதிரி ஃப்ரான்சிஸ்லாம் கிடையாதாங்க. ஓகே, ஸோ ஃப்ரான்சிஸ் தான் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை கிடையாது. சிம்பிளி இதே மாதிரி தான் உங்களுக்கு டேப் பேஸஸ். ஓகேவா, ஸோ இது இப்படி இருக்கும் ஒரு டேப். ஓகே, அதே மாதிரி இப்படி இருக்கும் ஒரு டேப். ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் வருது. அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்கள் CSSக்குள்ளே போனீங்க அப்படின்னா Indented.css இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்களா இதே ஃபைல் வந்து CSS கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அதாவது நான் அதை ரைட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக், ஸ்ப்ளிட் ரைட்டில் இருக்குது. அண்ட் இது வந்து நம்மளோட SAS ஃபைல். ஸோ இது வந்து Indented SAS ஃபைல். ஓகேவா, ஸோ நல்லா வச்சுக்கோங்க, SAS அப்படின்னா Indented சின்டாக்ஸ். ஸோ இங்கே நீங்கள் வந்து நீங்கள் செமிகோலனுக்கு போகணுக்கும் அவசியம் இல்லைங்க. ஓகே, நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். சேவ், சக்ஸஸ். பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து SAS வந்து டெவலப் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெவலப் பண்ணாங்க. ஓகே, ஆனால் சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து சின்டெக்ஸ் ஹைலைட்டிங் இல்லை, பார்த்தீங்களா, நோட்டீஸ் பண்ணிங்களா. ஸோ VS கோடில் வந்து டிஃபால்ட்டாக இந்த SASக்கு வந்து அவங்க சப்போர்ட் தரல. ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ முடிஞ்சவங்க நீங்கள் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பிகாஸ் அது வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் மெமரி வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். ஓகே, ஸோ இது ஒரு ப்ராப்ளமு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், சின்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் வந்து எல்லாமே போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து CSS ஃபைல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன வச்சுருக்கோம், இதை கிளிக் பண்ணிக்கலாம்.
ஸோ main.css உள்ள இந்த CSS கோடு வந்து நம்ம வந்து சாஸாக கன்வெர்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ எங்கே இருக்குது சாஸ், இன்டென்ட் சாஸ் தானே. ஸோ நம்ம வந்து இப்படி வேலை செய்யாது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து இப்படி புரியாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணணும். ஸோ நிறைய வேலைங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா சாஸ் டீம் வந்து ஓகே நம்மளுக்கு வந்து இது இருக்கட்டும், நல்லா தான் இருக்கட்டும், ஆனால் நம்ம அடிஷ்னலாக ஒன்று வச்சுக்கலாம். அதுதான் நான் பார்த்தீங்க அப்படின்னா சாஸ். ஓகே, ஸோ சாஸில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் சிஎஸ்எஸ் மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேரண்டசிஸ் இருக்கும். ஓகே, ஒரு பிளாக் மாதிரி இருக்கும். ஸோ ஹெட்டிங் ஸ்டைலோட சிஎஸ்எஸ் கோர்ஸ் இந்த பிளாக். ஸோ எல்லாமே இருக்காதுல்ல, ஃபைன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து செமிகோலன் போட்டு நம்ம வந்து ஒன்று நம்ம வந்து எண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்படி இருக்கு வச்சுக்கோங்களேன், சேவ் பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மேட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ நீங்கள் மெயினாக விஷயங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா VS கோடில் வந்து டிஃபால்ட்டாக இந்த ஃபார்மேட்டிங் இந்த சின்டெக்ஸ் ஹைலைட்டிங்லாம் இருக்குது. ஓகே, ஆனால் சாஸில் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. நீங்கள் அதுக்குன்னு எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இல்லை பாஸ் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஏன்னா அதோட நீங்கள் என்ன டைப் பண்ணாலுமே சரி உங்களுக்கு அவுட்புட் தருது பார்த்தீங்கன்னா CSS தரப்போகுது. ஓகேவா. ஸோ எல்லாமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஆனால் நான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சாஸை யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரீசன் உங்களுக்கு ஏன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஏதாச்சும் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நான் வந்து CSSலேருந்து சாஸை நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் திருப்பி ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிடுறேன். ஸோ சாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சின்டாக்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஸ். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் ஷோ பண்ணிக்கலாம் இருங்க. அண்ட் இதுதான் சாஸ். ஓகேவா. ஸோ இதுதான் டிஃபால்ட்டாக உள்ள ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண சாஸ். ஓகே, இந்த சாஸ் நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கான நேம் பார்த்தீங்க அப்படின்னா சின்டாக்லி ஹேவ் சம் ஸ்டைல் ஷீட்ஸ். ஓகேவா. ஸோ அதான் வந்து அவங்க ஷார்ட்டாக சாஸ்ன்னு வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ .sass அப்படின்னா அது இன்டெண்டட் ஸ்டைலில் நீங்கள் வந்து CSS ரைட் பண்ணணும், அதாவது சாஸ் ரைட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சாஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா SCSS. ஸோ ஆக்சுவலி நான் வந்து சாஸ் ரெண்டுக்குமே சாஸ் தான் சொல்கிறேன், பிகாஸ் ரெண்டுமே சாஸ் லாங்குவேஜ் தான். இது வந்து சின்டாக்ஸ் நான் யூஸ் பண்ண சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா SCSS. ஓகே, ஸோ SCSS பார்த்தீங்கன்னா .SCSல வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அண்ட் .SCS என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா Sassy CSS. ஓகேவா. அவங்க எல்லாமே அவங்க வைக்கிற நேம் தாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நெட்டில் வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாஸ் பார்க்குறீங்க இல்லை SCSS பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டுமே சம்வாட் சிமிலர் தான். ஓகே, ஃபைன். ஸோ இதான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் எஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த Sassy CSSல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனில் ஒரு சின்ன UI பில்ட் பண்ணி பார்க்கலாம், ஒரு வெல்கம் பேஜ் மாதிரி. ஓகேவா. ஸோ திரும்ப நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ஃபைனலாக சொல்லி முடிச்சிடுறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் மோஸ்ட்லி சாஸ் சொல்லி கால் பண்ணுவேன். அந்த சாஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த SCSS தான். ஓகேவா. ஸோ இன்டெண்டட் CSS அப்படின்னா இன்டெண்டட் சாஸ் அப்படின்னா நான் வந்து இன்டெண்டட்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா. ஸோ இப்போ நான் ஏதாச்சும் சாஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னா அது வந்து .SCSS. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு வெல்கம் UI வந்து பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.